ரீநீட் எக்ஸாமுக்கு ஜூன் 21 நடக்க போகுது. ரொம்ப சிம்பிளாக கெமிஸ்ட்ரியில் இந்த கொஷின் தான் கண்டிப்பாக வரும் அப்படின்னே நம்மளால சொல்லக்கூடிய 8 கொஷின்ஸை நான் ரீவீல் பண்ண போகிறேன். இப்போ இந்த 8 கொஷின்ஸை மறக்காமல் பார்த்துட்டு போயிடுங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன பண்ணலாம், 32 மார்க்ஸ் ஷார்ட்டாக அடிச்சிடலாம். அது என்னென்ன கொஷின்னு சொல்லிடுறேன், வேகமாக நோட் பண்ணுங்க. பாண்ட் ஆர்டர், பாண்ட் லென்த், பாண்ட் எனர்ஜி, எம்ஓடி இதை பேஸ் பண்ணி டைரக்டா கொஸ்டின் கொடுப்பானுங்க. N2 மாலிகுல், O2 மாலிகுல், இதோட மேக்னெட்டிக் நேச்சர் என்ன, பாண்ட் ஆர்டர் என்ன, அந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டின் ஒன்று இருக்கும். அதே மாதிரி ஹைபிரிடைசேஷன், அது குவாடினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல இருந்தும் கேட்கலாம், இல்ல இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல இருந்தும் கேட்கலாம். கண்டிப்பா நம்மளுக்கு கொஸ்டின் ஷார்ட்டா இருக்கும். அதுக்கு அடுத்தது டைசோனியம் சால்ட், அமைன் சாப்டர்ல படிச்சிருப்போம். அதை பேஸ் பண்ணி இருக்க ரியாக்ஷன், மெயினா நேம் ரியாக்ஷன்ஸ் மட்டும் பார்த்துட்டு போங்க, அது கூட போதும். அதுக்கு அடுத்தது அமினோ ஆசிட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயோமாலிகுல் சாப்டர்ல ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஏன்னா ஜுவாலஜில படிச்சிருப்போம். பயோமாலிகுல் சாப்டரை பொறுத்த வரைக்கும் கிளாசிபிகேஷன், ஸ்ட்ரக்சர், இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில IUPAC ஷார்ட்டா வரும். அதுக்கு அடுத்து ஆஃப் லைஃப், ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், ஆக்டிவேஷன் எனர்ஜி, இதை பேஸ் பண்ணி கிராஃப் இல்லனா டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் கொஸ்டின் நம்மளுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், மெட்டாமர், பொசிஷன், செயின், இந்த ஷார்ட்கட்லாம் கூட நம்ம கிளாஸ்ல படிச்சிருக்கோம். சோ அதை பேஸ் பண்ணி கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும். அதுக்கு அடுத்தது கான்சென்ட்ரேஷன் டேர்ம், மோல் ஃபிராக்ஷன், மொலாலிட்டி, மொலாரிட்டி, இதை பேஸ் பண்ணி கன்ஃபார்ம் கொஸ்டின் இருக்கும். அப்போ இந்த 8 டாபிக்ஸ்ல இருந்து நம்மளுக்கு டைரக்ட் கொஸ்டின் வரும். ஒரு கொஸ்டின் தான் வருமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல, மோர் தேன் ஒன் கொஸ்டினே வரும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் VSC PR ஷேப், ஹைபிரிடைசேஷன் காம்ப்ளெக்ஸ், இதை பேஸ் பண்ணியே நம்மளுக்கு 2-3 கொஸ்டின் வரும். அப்ப எப்படி பார்த்தாலும் நீங்க இதை படிச்சாலே ஆனஸ்டா 10ல இருந்து 12 கொஸ்டின் வரைக்கும் எழுதலாம். பட் இருந்தாலும் நான் ப்ரெடிக்ட் பண்றது என்ன, மினிமமா வச்சுதான் எப்பயுமே நான் சொல்லுவேன். சோ மேக்ஸிமமா நம்ம என்னைக்குமே பண்ண வேணா, நான் கன்ஃபார்ம் நீங்களால 32+ எடுத்துடலாம், 40 எடுக்க முடியும் ஆக்சுவலா. ஓகேவா? சோ இது வரைக்கும் படிக்கலனாலும் இந்த சாப்டரை படிங்க. சார் நான் இருந்தாலும் இப்பதான் சார் 12th முடிச்சேன், என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல, நான் டிராப் எடுக்க போறேன், இல்ல சார் நான் இப்பதான் 12th போறேன், நான் பேரலா படிச்சு கண்டிப்பா எடுப்பேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாலும் சரி, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்காகவுமே வந்திருக்க பேட்ச் தான் நம்ம யக்கீன் நீட் தமிழ் 2027 பேட்ச். இந்த பேட்ச்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா டெய்லி லைவ் கிளாஸ், டிபிபி, ஷார்ட் நோட்ஸ், அது மட்டும் இல்லாம மைண்ட் மேப், அப்பப்ப மார்க் டெஸ்ட்டுமே நடக்கும், பார்ட் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட், இதுலயும் மெயினா எரர் அனாலிசிஸ், 24/7 டவுட் சப்போர்ட்டுமே இருக்கு. இதெல்லாம் நிறைய பேட்சஸ்ல கிடையாது, நிறைய பேர் கொடுக்கறது இல்லை. ஆனா இதுல என்னன்னா, இது எல்லாமே உங்களுக்கு எவ்வளவுல கிடைக்குது, 1499ல கிடைக்குது. 999 இருந்தது, நான் சொல்லிட்டே இருந்தேன் வாங்கிருங்கடா, அதுக்கப்புறம் பைசா அதிகமாயிட போதுடா அப்படின்ட்டு. 6 இயர் ஆனிவர்சரி சேல் முடிஞ்சிச்சு, இப்ப என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமும் நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1499 என்ன ஆகும், இன்னும் அதிகம் தான் ஆகுமே தவிர கம்மியாக வாய்ப்பே கிடையாது. சோ ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறாதீங்க, என்ரோல் பண்ணிடுங்க. இது மாச ஃபீஸா வருஷத்துக்கே 1500 ரூபாய்க்கு ₹1 கம்மி. இப்போ ஒரு படத்துக்கு போனாலே ஒரு டிக்கெட் 250 ரூபா, 300 ரூபா ஆகுது. சோ யோசிச்சு பாருங்க, வெறும் 1500 ரூபா, அதுக்கும் ₹1 கம்மி தான். சோ என்ரோல் பண்ணுங்க. கண்டிப்பா சார் கண்டென்ட் குவாலிட்டியா இருக்குமா சார், யாரெல்லாம் நடத்துவா சார், நானு, அபி சார், பிரைட்டன் சார், தருண் சார், நாங்களாம் தான் நடத்துவோம். எங்க லெக்சர்ஸ் எல்லாமே இதே சேனல்ல இருக்கு, எல்லாருக்குமே எங்களை பத்தி தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? சோ என்ரோல் பண்ணுங்க. நம்ம என்ன பண்றோம், எக்ஸாம் நீட் 2027 அடிச்சு நொறுக்குறோம். ஓகேவா? ஓகே. சோ அதே டைம் ரீநீட்டுக்கு மறந்துடாதீங்க, நான் சொன்ன டாபிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு போங்க, கண்டிப்பா 40+ வாங்க முடியும். சோ இதை தாண்டி இந்த என்ரோல் பண்றதுல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு உங்களுக்கு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். டேக் கேர், பை பை.